எதெல்லாம் உங்களுக்கு வலி கொடுக்குமோ அப்போ என்ன ஆகுன்னா ஓடும் போது நம்மளுக்கு வலி தெரியாதுங்க. ஏன்னா என்டார்ஃபின்ஸ் எல்லாம் நல்லா செக்ரேட் ஆகும். ஓடி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும் போது ரொம்ப வலி இருக்கும். வலி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம டோப்பமைனோட சென்சிட்டிவிட்டி குறையும். என்னைக்கு பயங்கரமாக கார்டியோ நீங்கள் பண்ணிடுறீங்களோ அன்னைக்கு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நீ ரிமோட் எடுத்துகிட்டு வா, எனக்கு நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வா இன்னும் சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் குறைச்சிடுறீங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் அந்த சினாரியோவில் இருந்திருக்கேன். நானும் ஓவர் ஈட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரத்தான் ரன்னராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கார்டியோ ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வாக்கிங் நிறைய பண்ணுறீங்க, பேட்மிண்டன் விளையாடுறீங்க, ஆனாலும் உங்களோட பாடி காம்போசிஷன் கரெக்டாக இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் தொப்பம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா இது எதனால் அண்ட் எப்படி நீங்கள் இதே டைம் எக்ஸசைஸில் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் பாடி காம்போசிஷனை மாற்றலான்னு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இங்கே சென்னை, தமிழ்நாட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோட ப்ராக்டிஸில் நாங்கள் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், ஃப்ராக்சர் சர்ஜரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நிறைய நாங்கள் பார்க்குறோம். அண்ட் நிறைய பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் நாங்கள் ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கும் போடுறோம். நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் சர்ஜரி அவாய்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து மசில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுன்றது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு என்டூரன்ஸ் ஆத்லீட்டாக இருக்கீங்கன்னு வைங்களேன், எப்படி நீங்கள் உங்களோட பாடி காம்போசிஷனை இன்ஜுரிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஜென்ரலாக ஓவர் காம்பன்சேஷன் வித் கேலரிஸ். அப்படின்னா நான் இன்றைக்கி மேரத்தான் நான் ஓட போகிறேன், இல்லை ஒரு ஹவருக்கு நான் இன்றைக்கி ஓட போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு அதில் எவ்வளோ கேலரிஸ் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆக போகுதுன்றதை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசி ஒரு நாள் இல்லை 2 நாளாக கார்போஹைட்ரேட்ஸ் வச்சோ இல்லைன்னா வேறு ஏதாவது சோர்ஸ், எனர்ஜி சோர்ஸ் வச்சு நீங்கள் ஓவர் காம்பன்சேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகி நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு ஓடினாலும், வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் இந்த மாதிரி ஓடினாலும் உங்களுக்கு எக்ஸஸ் கேலரிஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அது தொப்பைக்கும் போகலாம். ரெண்டாவது விஷயம், இந்த அதிகமாக சாப்பிட்றது ஒன்று, அண்ட் அதுலேயும் நான் நிறைய ஓட போகிறேன், நான் ஓடுறதுக்காக எனக்கு கார்ப்ஸ் நிறைய நான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு கார்ப்ஸை ஓவர் காம்பன்சேட் பண்ணுறது. ஏன்னா ஓவராலாக இங்கே நம்ம இந்தியன் டயட்டில் கார்ப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நான் ஒரு என்டூரன்ஸ் ஆத்லீட் அதனால் கார்ப்ஸ் ரொம்ப எடுக்க போகிறேன்னு எடுத்திங்கன்னா ஆப்வியஸாக கேலரிஸும் உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும். இது ஒரு ரீசன். மூணாவது, நிறைய பேர் ஓடுறது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை பீட் பண்ணுறதுக்கு, சரியா? ஓடுறதுனால கூட லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் இல்லைன்னா நிறைய கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அதை பண்ணிவிட்டு அடிக்குவேட்டாக ரெஸ்ட் நம்ம எடுக்காமல் இருந்தால், அடிக்குவேட்டாக நம்ம நியூட்ரிஷன் நம்ம எடுக்காமல் இருந்தால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் கார்டிசால் லெவல்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் உங்கள் கார்டிசால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் அது கம்மியாகிற அளவுக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்து நியூட்ரிஷன் எடுத்து ஸ்லீப் எடுக்கலைன்னா இது ஒரு ரீசன் உங்களோட பெல்லி ஃபேட் இல்லை ஒபேசிட்டிக்கு. நாலாவது, லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வெறும் ஓடிட்டே இருக்கீங்க, வெறும் பேட்மிண்டனே விளையாடிட்டு இருக்கீங்க, வெறும் கார்டியோவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கார்டியோ பண்ணுறதுக்கு எந்தெந்த மசில்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த மசில்ஸோட மாஸையும் அதோட ஸ்ட்ரென்த்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸஸோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸஸோ நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு ரீசன் கூட. ஏன்னா உங்களுக்கு மசில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீட் நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ் நீங்கள் பிளானே பண்ணாமல் பண்ணுற மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் இதில் கேலரிஸ் பேர்ன் ஆகிறது அதிகம். அஞ்சாவது இந்த ஸ்கின்னி ஃபேட் ஃபெனாமினன் நான் சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கார்டியோ பண்ணி ஒரு கரெக்டான வெயிட்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிஎம்ஐ என்னமோ ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட பாடி காம்போசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு டெக்ஸா ஸ்கேனோ இல்லைனா ஒரு ஃபேட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேட் பர்சன்டேஜ் 30 இல்லை 20 to 30 இல்லை 30க்கு மேலே இருக்குன்னு வைங்களேன், அதுதான் ஸ்கின்னி ஃபேட் ஃபெனாமினன். எஸ்பெஷலி நீங்கள் கார்டியோ நிறைய பண்ணுறீங்கன்னா. அப்படின்னா கம்மி வெயிட்டாக நீங்கள் இருந்தாலும் அந்த வெயிட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மசில் உங்களுக்கு கிடையாது. நீங்களும் அந்த ஓவர் வெயிட் ஒபேஸாக இருக்கவங்களுக்கு என்னென்ன மெட்டபாலிக்கான ப்ராப்ளம்ஸ் வருமோ அது கூட உங்களுக்கு வரலாம். ஸோ வெயிட்டை கம்மியாக மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டுக்கு தேவையான மசில் மாஸ் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் ஸ்கின்னி ஃபேட். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் மசில் மாஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஃபேட் அதிகமாக இருந்து அது உங்கள் பெல்லி ரீஜனில்
போய் டெபாசிட் ஆகலாம். இதுவும் ஒரு காரணம். ஆறாவது ஹார்மோனல் ரீசன்ஸ். ஹார்மோனல் ரீசன்ஸ்னால் நான் தைராய்டோ இல்லைன்னா வேற ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த என்டியூரன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த என்டியூரன்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வகையான ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரானோ ரிலீஸ் ஆகும், மற்ற செரட்டோன், டோப்பமைன் அந்த மாதிரி விஷயங்களும் ரிலீஸ் ஆகும். ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் பண்ணும் போது ரிலீஸ் ஆகிற சில ஹை குவாலிட்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது. ஸோ நிறைய என்டூரன்ஸ் ஆத்லீட்ஸில் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரிசர்ச்லேயும் என்ன காட்டியிருக்காங்கன்னா, டெண்டினைட்டிஸ், chronic degenerative problems, that is தேய்மானம், that is அந்த டெண்டன்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளேம் ஆகி வீங்கி இருக்கிறது, எதெல்லாம் உங்களுக்கு வலி கொடுக்குமோ அப்போ என்ன ஆகுன்னா, ஓடும் போது நம்மளுக்கு வலி தெரியாதுங்க. ஏன்னா என்டார்ஃபின்ஸ் எல்லாம் நல்லா செக்ரேட் ஆகும். ஓடி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும் போது ரொம்ப வலி இருக்கும். வலி இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, நம்ம டோப்பமைனோட சென்சிட்டிவிட்டி குறையும். குறைஞ்சிச்சுன்னா நம்ம எஃபர்ட் எடுத்து நிறைய விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். அதை தவிர நம்மளோட லெப்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குங்க, அதுதான் நம்மளோட ஹங்கரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம ஓவராக கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருந்தா இந்த லெப்டினோட சென்சிட்டிவிட்டியும் செக்ரீஷன் ஆல்சோ அஃபெக்ட் ஆகும். இதுவும் ஒரு ரீசன். ஏழாவது விஷயம் நான் என்ன கவனிக்கிறதுனா, இந்த என்டியூரன்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த மேரத்தான் ரன்னிங்கு, இந்த பேட்மிண்டன் ஆடுறது எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் அது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதில்ல. ஸோ மேபி வருஷத்தில் 3 மேரத்தான் வருதுன்னா 3 மாதம் நீங்கள் ட்ரெயின் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டயட்லேயோ இல்லை எக்ஸசைஸ்லையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சினால கூட நிறைய பேருக்கு ஒபேசிட்டி அண்ட் வயிறு ரீஜனில் வெயிட் கெயின் இருக்குது. எட்டாவது பாயிண்ட்டு, கார்டியோ மட்டும் பண்ணுறவங்க நிறைய பேர் கார்டியோ பண்ணிட்டு ரொம்ப டயர்டாயிடுறதுனால போஸ்ட் எக்ஸசைஸ் இன்ஆக்டிவிட்டின்னு நான் சொல்லுவாங்க. என்னைக்கு பயங்கரமாக கார்டியோ நீங்கள் பண்ணிடுறீங்களோ அன்னைக்கு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நீ ரிமோட் எடுத்துகிட்டு வா, எனக்கு நீ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வா இன்னும் சொல்லிவிட்டு நீங்கள் நார்மலாக பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் குறைச்சிடுறீங்க. ஸோ இந்த இன்ஆக்டிவிட்டியால் ஓடுற டைமில் மட்டும் உங்களுக்கு கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகிட்டு, இன்ஆக்டிவிட்டி டைமில் உங்களுக்கு கேலரிஸை பேர்ன் ஆகாமல் அப்போ நீங்கள் நிறையாவும் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஏன்னா காலையில் நான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்றதுனால. ஸோ இதுவும் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். 9வது பாயிண்ட்டு, ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸ்வீட் கன்சம்ஷன். நான் நிறைய கார்டியோ பண்ணுறேன். கார்டியோ பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. நான் கார்டியோ பண்ணுறவங்களில் 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்க காலையில் கார்டியோ பண்ணிவிட்டு போய் நல்லா இட்லி, சாம்பார், சக்கரை இருக்க காஃபி, 2 தோசை, மசால் தோசை எல்லாம் சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்றதுனால அவங்க கார்டியோ பண்ணி ஒரு 400 கேலரி அவங்க பேர்ன் பண்ணாலும் 1000 கேலரி டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஸோ 600 கேலரிஸ் எக்ஸஸில் இருக்காங்க. அண்ட் 2வது விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, சாட்டர்டே நல்ல ஈவினிங் வேலை முடிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் பேட்மிண்டன் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அதோட காம்பன்சேஷன் டின்னரும் ட்ரிங்க்ஸில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கார்டியோ ஆக்டிவிட்டீஸை வீக்கெண்டில் இல்லை காலையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இதோட ஃபாலோ அப் இந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த ஹேபிட் ஒரு ரீசன். நீங்கள் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்து உங்களுக்கு பெல்லி இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கார்டியோ பண்ணிட்டா நம்மளுக்கு டயர்டாகவும் இருக்கும், பசியும் ரொம்ப எடுக்கும். அண்ட் இந்த சினாரியோவில் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு போனோம்னா டெஃபினட்டாக ஓவர் ஈட் நம்ம பண்ணுவோம். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் அந்த சினாரியோவில் இருந்திருக்கேன், நானும் ஓவர் ஈட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். 10வது பாயிண்ட்டு, இது நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா ரிசர்ச்சில் இது இருக்குது. ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு அப்டாமினல் ரீஜனில் ஃபேட்டு டெபாசிஷனுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கோங்க. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நான் இப்போது என்னோட ஸ்கேன் எடுக்கும் போது நான் இப்போ 12% பாடி ஃபேட்டில் இருக்குங்க. அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறுக்கு முன்னால் எல்லாம் லூஸ் ஸ்கின்னு தான் இருக்குது, ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கூட ஃபேட் இருக்குது. நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா 4-5 நாள் பண்ணுறேன், நான் வாக்கிங்கும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ லீன் ஆனாலும் ஜெனட்டிக்காக ப்ரீடிஸ்பொசிஷன் இருந்துச்சுன்னா 12% பாடி ஃபேட்டு நீங்கள் இருக்கீங்க, கொஞ்சம் பெல்லி ஃபேட்டு சுற்றி இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு ரீசன் வந்து ஜெனட்டிக்ஸு. ஸோ 12 விட நீங்கள் கம்மி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் லேடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 24 இல்லை 26% பாடி ஃபேட்டை விடையே நீங்கள் கம்மி ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதில் இருந்துகிட்டே நீங்கள் மசில் மாஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப்பு. இதெல்லாம் என் பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறது, அதை அப்படியே உங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் நியூட்ரிஷன். கேலரிஸை நீங்கள் கவுண்ட் பண்ணாமங்க, உங்களோட வேஸ்ட்டை நீங்கள்
சுருக்க முடியாது. அது மட்டும் நான் கற்றுக்கிட்டேன் அட்லீஸ்ட் ஏர்லி ஸ்டேஜஸில். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நான் கேலரி கவுண்டிங் நான் பண்ணுறது இல்லைங்க, ஆனால் என் ஃபஸ்ட்டு 7 வருஷம் கேலரி கவுண்டிங் இல்லைன்னா நான் ஏன் வெயிட் கெயின் பண்ணுறேன்னு எனக்கு புரிஞ்சிருக்காது. இன்றைக்கி எனக்கு தேவை இல்லை. ஆனால் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு டயட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செஞ்சு 100 கிராம்னா எவ்வளோ, 50 கிராம்னா என்ன, 1 டீஸ்பூன்னா என்ன அளவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கேலரிஸை ஈஸியாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்கார்பரேட் பண்ணுங்கள் 2 to 3 days a week. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் கைடன்ஸ்க்கு, அதை போய் கொஞ்சம் பாருங்கள். 3வது பாயிண்ட்டு, ஒரு மிக்ஸ்டான ஒர்க் அவுட் இல்லாமல் வெறும் கார்டியோ மட்டும் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ நீங்கள் HIIT இன்க்ளூட் பண்ணுங்கள், வெயிட் தூக்கிட்டு நடக்கிறது இன்க்ளூட் பண்ணுங்கள், ஹைப்பர் ட்ராஃபிக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த்துக்கு இன்க்ளூட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் கார்டியோ உங்களோட என்டியூரன்ஸை கூட பெட்டர் ஆகும். 4வது, இதெல்லாம் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, நீங்கள் ஸ்லீப் பண்ணுறது இல்லைனாலும் மசில் மாஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உங்கள் கார்டியோ பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்து நல்லா தூக்கம் வரலைன்னா அந்த கார்டியோ ஓவர் ட்ரெயின் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேலன்ஸ்டு வெல் பேலன்ஸ்டான ப்ரோக்ராம், எல்லாத்துக்குமே உங்களோட என்னென்ன வீக்னஸஸ் இன்ஜுரிஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 1 year பிளான் வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 5வது பாயிண்ட்டு, ஸ்லீப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ், சுகரி ஃபுட்ஸ், ஆல்கஹால், ஃப்ரைட் ஃபுட்ஸ் 90-10% ரூல் வச்சுக்கோங்க. ஸோ 90% ஆஃப் த டைம் ஹோல் ஃபுட்ஸு, ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஃபோக்கஸில் சாப்பிடுங்க. 10% ஆஃப் த டைம் ஜாலியாக இருங்க. அந்த ஜாலியாக இருக்கும் போது கூட வீக்லி நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 7 நாள் இருக்குன்னு வைங்களேன், 7 நாள்லையுமே நீங்கள் கம்மி கேலரிஸ் நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 கேலரிஸ் சாப்பிடலாம். அப்போவும் நீங்கள் டெஃபிசிட்டில் இருப்பீங்கன்னா 14 நாளுக்கு 14,000 கேலரிஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு நாள் 1000 கேலரி தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இன்னொரு நாள் நீங்கள் 3000 கேலரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த டைமில் அந்த நாளில் அந்த 10% எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் எல்லாம் ஃபிட்டாக இருக்கவங்க எல்லாம் பண்ணி 6 பேக்கும் வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம்தான். பட் இதுதான் ரூல்ஸு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் பார்ப்போம். பாய்.